ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் இன் C++. இதுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து போட்டுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். அதனால என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம போட்டுக்குவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? as usual hash include iostream using namespace standard. ஓகேவா? ஓகே. இப்போ இதுல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேஸ் கிளாஸ் டெரைவ்டு கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? பேஸ் கிளாஸ் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். பேஸ் கிளாஸ்க்கு நேம் வந்து என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா பேஸ் அப்படின்னே கொடுத்துக்கலாம். ஓகேவா? பேஸ் அதுக்குள்ள நம்ம வந்து 2 மெத்தட் மட்டும் வச்சுப்போம். அதாவது இது வந்து எதுவும் வந்து டேட்டா மெம்பர்ஸ் வந்து நம்ம எதுவும் வச்சுக்க போறது இல்லை. ஓகேவா? இந்த மெத்தட எதுல வச்சுக்கிறோம் அப்படின்னா பப்ளிக்கா வந்து வச்சுக்கிறோம். இதுல வந்து என்னென்ன மெத்தட் வச்சுக்கிறோம் அப்படின்னா ஷோ டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு 2 மெத்தட் வச்சுக்கிறோம். ஷோ அப்படின்னு ஒரு மெத்தடு, டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி மெத்தடு. இதுக்குள்ள வந்து ஜஸ்ட் வந்து என்னதான் பண்றோம் அப்படின்னா அந்த இது என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நம்ம சொல்லிடுறோம். cout இது எந்த மெத்தட் அப்படின்னா பேஸ் கிளாஸ் ஷோ மெத்தட். ஓகே, இதை வந்து நம்ம சொல்லிடுறோம். சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம்? எண்டல் கொடுத்துக்கலாம். ஏன்னா மறுபடியும் அடுத்தடுத்து பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இது தேவைப்படும். ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் வந்து வச்சுக்கிறோம். அதுக்கும் வந்து இதே மாதிரி நம்ம கொடுத்துட்றோம். என்ன cout கொடுத்து இது வந்து பேஸ் கிளாஸோட பேஸ் கிளாஸ் டிஸ்பிளே மெத்தட். ஓகேவா? இதுக்கும் என்ன பண்ணிக்கலாம்? ஒரு எண்டல் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டோம்? பேஸ் கிளாஸ் வந்து என்ன பண்ணிட்டோம்? போட்டுட்டோம். ஓகேவா? இதுல வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடி விர்ச்சுவல் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து போடணும், கீவேர்டு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம இந்த ஷோங்கிற மெத்தடை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா விர்ச்சுவல் ஃபங்க்ஷனா வந்து வச்சுக்கலாம். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி விர்ச்சுவல் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை போட்டுட்டோம். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது டெரைவ்டு கிளாஸ். டெரைவ்டு கிளாஸ் வந்து டெரைவ் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? டெரைவ் அப்படிங்கிற கிளாஸ் வந்து எதை தான் டெரைவ் பண்ணிருக்கு அப்படின்னா மேல இருக்கிற பேஸ் கிளாஸ் வந்து டெரைவ் பண்ணிருக்கு. அதனால போல பப்ளிக் பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த கிளாஸ் வந்து நம்ம என்ன பண்றோம்? டிஃபைன் பண்றோம். இதுலயும் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அதே மாதிரி 2 மெத்தட் வந்து வச்சுக்கிறோம். ஓகேவா? சோ அதுல இருக்கிற அதே மெத்தட் வந்து என்ன பண்றோம்? இங்க வந்து cout, பட் உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் மட்டும் என்ன? derived class show method அடுத்தது void display derived class display method. ஓகேவா? ஓகே, இப்போ இதுல வந்து சரி நான் கீழே சொல்றேன். இந்த விர்ச்சுவல்ங்கிற கீவேர்டு எடுத்துருவோம். ஓகேவா? ஏன் எடுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றேன். இது மறுபடியும் நம்ம ஃபியூச்சர்ல விர்ச்சுவலை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நார்மலா இதை வந்து வச்சுட்டு நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றோம். இங்க செமிகோலன் கட்டாயம். எப்பயுமே கிளாஸ் வந்து எப்படி முடியும் அப்படின்னா செமிகோலன்ல தான் முடியும். அடுத்தது int 9. இதுல என்ன பண்றோம் அப்படின்னா பேஸ் கிளாஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். ஓகேவா? பேஸ் ஆப்ஜெக்ட் வந்து ஒன்று கிரியேட் பண்றோம். அது பாயிண்டர் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்கலாம்.
பாயிண்டர் எஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா ஆப்ஜெக்ட் பேஸ் கிளாஸ்ங்கிறதுனால ஆப்ஜெக்ட் ஒன்னு வச்சுக்கலாமா? ஓகே, ஆப்ஜெக்ட் ஒன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்து டிரைவ்ட் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு டிரைவ், அதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆர்டினரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். மேல ஆப்ஜெக்ட் ஒன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஆப்ஜெக்ட் 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த டிரைவ்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, சாரி பேஸ் கிளாஸ் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த டிரைவ்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்கும். அதாவது அட்ரஸ் வந்து இது என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அசைன் பண்ணி விட்டுறோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ வந்து நான் ஒவ்வொன்றா வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்குறேன். அந்த டிரைவ்ட் கிளாஸ்ல இருக்கிற இந்த ஷோங்கிற மெத்தட் இருக்குல்ல, டிரைவ்டு கிளாஸ்ல இருக்கிற ஷோங்கிற மெத்தட வந்து நான் கால் பண்ணணும் அப்படின்னா அப்படின்னா நான் எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா, டைரக்டா இந்த ஆப்ஜெக்ட் மேல ஆப்ஜெக்ட் ஒன்னுல வச்சிருக்கிறோம். ஓகே, ஆப்ஜெக்ட் டிரைவ்டு கிளாஸ்ல இருக்கிறத கால் பண்ணோம்னா என்ன பண்ணலாம், ஆப்ஜெக்ட் 2 டாட் ஷோ மெத்தட். இந்த ஷோ மெத்தட வந்து நம்ம காமனா வச்சுப்போம். ஓகேவா? ஓகே, இப்ப மேல இருக்கிற பேஸ் கிளாஸோட இது மெத்தட வந்து கால் பண்ணோம்னா என்ன பண்ணலாம், பேஸ் கிளாஸோட ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணலாமா? பேஸ் கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஒன்னு தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து பாயிண்டர் ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஓபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டினரி ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓபி டாட் ஷோ, இது எதை கால் பண்ணோம், இது பேஸ் கிளாஸோட கால் பண்ணோம். இது ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு வந்துருவோம். எக்ஸிக்யூட் ஆகுது. இதுல பாரு, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிரைவ்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் வச்சு என்ன பண்ணியிருக்கோம், கால் பண்ணியிருக்கோம். அதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிரைவ்ட் கிளாஸ் வந்து ஆகுது. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம்னா பேஸ் கிளாஸோட ஷோ மெத்தட் வந்து கால் பண்றோம். ஓகேவா? ஓகே, இப்போ இத வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்ப இந்த இது அதாவது ஆப்ஜெக்ட் 2 அத டிரைவ்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் வந்து நான் பேஸ் கிளாஸோட பாயிண்டர் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நான் அசைன் பண்ணியிருக்கேன் இல்லையா? இப்ப இந்த ஆப்ஜெக்ட் 1 வச்சு கால் பண்ணா என்ன வருதுன்னு பார்ப்போமா? ஆப்ஜெக்ட் 1 டாட் போட முடியாது. இது ஏன்னா பாயிண்டர் வேரியபிள்ல, அதனால பாயிண்டர் ஆப்ஜெக்ட். அதனால வந்து நம்ம ஏரோ மார்க் தான் போட்டு கால் பண்ணணும். ஓகேவா? ஆப்ஜெக்ட் 1ல இருக்கிற ஷோ மெத்தட். இங்க வந்து எண்டல் கொடுத்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஒரே லைன்ல வருதுல்ல, அத மாதிரி இங்கே கொடுத்துக்கலாம். சரி, இப்ப 3யும் அதாவது இத நல்லா கவனிச்சுக்க. ஆப்ஜெக்ட் 2 வச்சு ஃபர்ஸ்ட் கால் பண்றோம். அடுத்தது வந்து ஆப்ஜெக்ட் பேஸ் கிளாஸோட ஆப்ஜெக்ட் வச்சு அதே ஷோ மெத்தட கால் பண்றோம். இப்போ வந்து இந்த ரெஃபரன்ஸ் மாத்தி போட்டிருக்கோம்ல, ஆப்ஜெக்ட் 2ஓட ரெஃபரன்ஸ் தூக்கி ஆப்ஜெக்ட் 1ல வந்து போட்டிருக்கோம். சோ அதை வச்சு கால் பண்றோம். இப்போ என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போமா? பாரு, ஆப்ஜெக்ட் 2ஓட ஷோ மெத்தட் அது வந்து கரெக்டா வருது. டிரைவ்டு கிளாஸோட ஷோ மெத்தட் கால் ஆயிருக்கு. அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம், ஆப்ஜெக்ட் 1ஓட ஷோ மெத்தட் அதுவும் கரெக்டா வருது. பேஸ் கிளாஸோட ஷோ மெத்தட். அடுத்தது ஆப்ஜெக்ட் 1ல அந்த பாயிண்டர் மாத்தி போட்டு பண்ணோம்ல, ஆப்ஜெக்ட் 1ல இருந்து ஷோ மெத்தட் கால் பண்றோம். என்ன வருது அப்படின்னா பேஸ் கிளாஸோட ஷோ மெத்தட் தான் கால் ஆகுது. பட் யூஸ்வலா என்ன ஆகணும், ஆப்ஜெக்ட் 2ஓட ரெஃபரன்ஸ் தான் ஆப்ஜெக்ட் 1ல இருக்குது. அப்ப எந்த மெத்தட் தான் கால் ஆகணும், ஆப்ஜெக்ட் 2ல இருக்கிற இந்த ஷோ மெத்தட் தான் கால் ஆகணும். கரெக்டா? பட் இங்க எது கால் ஆகுது, பேஸ் கிளாஸோட இருக்கிற
அந்த ஷோ மெத்தடே கால் ஆகுது. அப்படி கால் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த மெத்தட வந்து நம்ம வந்து அந்த கரஸ்பாண்டிங் பர்டிகுலர் எந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை வச்சு கால் பண்றோமோ அதே ஆப்ஜெக்டோட ஷோ மெத்தட் கால் ஆகணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் விர்ச்சுவல் அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா அந்த எந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் வச்சு கால் பண்ணுமோ அந்த ஆப்ஜெக்டோட மெத்தடையே கரெக்டா கால் பண்ணிடும். செக் பண்ணுவோமா? இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், ஒண்ணுமே பண்ணல. அந்த இருக்கிற எக்ஸிஸ்டிங் கோட் அப்படியே தான் இருக்கு. இந்த விர்ச்சுவல் அப்படிங்கிற கோடு மட்டும் தான், சாரி கீவேர்டு மட்டும் தான் நான் பண்ணிருக்கேன், முன்னாடி கொடுத்துருக்கேன். இப்ப எக்ஸிக்யூட் பண்ணுவோம் பாரு. இப்ப மாத்தி வந்துருச்சா பாரு. இப்ப என்ன பண்ணிருக்கோம், ஆப்ஜெக்ட் 2 வச்சு என்ன பண்ணிருக்கோம், ஷோ மெத்தட் கால் பண்றோம். அப்போ வந்து இது டிரைவ்டு கிளாஸோட ஷோ மெத்தட் கால் ஆகுது. ஆப்ஜெக்ட் 1 வச்சு ஷோ மெத்தட் கால் பண்றோம். அது வந்து என்ன மெத்தட் கால் ஆகுது, பேஸ் கிளாஸோட ஷோ மெத்தட் கால் ஆகுது. இப்ப ஆப்ஜெக்ட் 1ஓட அதாவது ஆப்ஜெக்ட் 2ஓட ரெஃபரன்ஸ் வந்து இங்க போட்டு வச்சிருக்கோம் பாரு. இது வந்து டெரைவ்ட் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்ட் 2ஓட ரெஃபரன்ஸ் எதுக்குள்ள போட்டு வச்சிருக்கோம், ஆப்ஜெக்ட் 1ல போட்டு வச்சிருக்கோம். அப்ப ஆப்ஜெக்ட் 1 வச்சு அதாவது ஆப்ஜெக்ட் 2ஓட ரெஃபரன்ஸ் இருக்கிற ஆப்ஜெக்ட் 1 வச்சு கால் பண்ணும்போது ஷோ மெத்தட் கால் பண்ணும்போது எதுதான் கால் ஆகணும், கரெக்டா ஆப்ஜெக்ட் 2ஓட ஷோ மெத்தட் தான் கால் ஆகணும். ஏன்னா இதனோட ரெஃபரன்ஸ் தான் ஆப்ஜெக்ட் 1ல இருக்குது. பட் அந்த விர்ச்சுவல்ங்கிற கீவேர்டு போடல அப்படின்னா என்ன ஆகும்னா பேஸ் கிளாஸோட ஆப்ஜெக்ட் 1ஓட அதாவது டைரக்ட் ரெஃபரன்ஸா இருக்கிற பேஸ் கிளாஸோட மெத்தட் தான் கால் ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா எந்த மெத்தட் வந்து கரெக்டான ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ்ல கால் ஆகணுமோ அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா விர்ச்சுவல் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டான அந்த இந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த ஆப்ஜெக்ட ரெஃபர் பண்ணியிருக்குதோ அதனோட மெத்தட் வந்து கால் ஆகும். இதுதான் வந்து கான்செப்ட் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன். ஓகேவா? சரி, இது அப்படியே இருக்கட்டும். உன்னோட ப்ரோக்ராம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதெல்லாம் வந்து என்ன பண்ணிடுறேன், தூக்கிடுறேன். ஓகேவா? இந்த ப்ரோக்ராம் வந்து அப்படியே நீ ஞாபகம் வச்சுக்க. பட் என்னது இந்த கோடிங் வந்து அப்படியே எடுத்துட்டு உனக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ப்ரோக்ராம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பேஸ் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் 1 கிரியேட் பண்ணியிருக்காங்க, பேஸ் கிளாஸ்க்கு ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பேஸ் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் 1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே பேஸ் கிளாஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க, பேஸ் பாயிண்டர் ஆப்ஜெக்ட் வந்து 1 கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க, கீ பாயிண்ட்ஸ் டு த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. கீ பாயிண்ட்ஸ் டு பேஸ். ஓகேவா? இப்போ வந்து பி வந்து பேஸ் கிளாஸ் தான் வந்து என்ன பண்ணுது, பாயிண்ட் பண்ணுது. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், அதை வந்து மாத்த போறோம். பி ஈக்குவல் டு ஆம்பர்சன் சாரி ஆம்பர்சன் ஆப்ஜெக்ட் 1. இப்ப என்ன பண்ணிருக்கோம், பேஸ் கிளாஸ்க்கு ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்ணிருக்கோம். பேஸ் கிளாஸோட ஆப்ஜெக்டே வந்து என்ன பண்ணிருக்கோம், ரெஃபர் பண்ண வச்சிருக்கோம் அந்த பாயிண்டரை. ஓகேவா? இப்ப இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ரெண்டு மெத்தடையும் கால் பண்ணுவோம். பி என்னென்ன மெத்தட் இருக்கு, ஷோ மெத்தடு, அடுத்தது பி இதுல என்ன மெத்தட் இருக்கு, டிஸ்பிளே மெத்தட் இருக்கு. ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருவோமா? எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த பி பாயிண்ட்ஸ் டு த பேஸ் கிளாஸ் வந்து இது ஒர்க் ஆகுது. பி பாயிண்ட்ஸ் டு தி பேஸ் அப்படிங்கிறதுல இருந்து அதுக்கப்புறம் ஷோ மெத்தட் கால் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளே மெத்தட் கால் பண்ணியிருக்கோம். இதுக்கு பக்கத்துல என்ன பண்ணிக்கிறேன், எண்டல் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து அது அடுத்தடுத்த லைன்ல வரும். 2 எண்டல் கொடுத்துக்கலாமா? ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து விட்டு வரும்.
இப்ப என்னது ஒரு அதாவது பாயிண்டர் ஆப்ஜெக்ட்டுக்கு அதே கிளாஸோட ஆர்டினரி ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்குறோம். அப்புறம் அந்த பாயிண்டர் ஆப்ஜெக்டை வச்சு என்ன பண்றோம், அந்த கிளாஸ்ல உள்ள மெம்பர்ஸ் வந்து கால் பண்ணிருக்கோம். இப்ப என்ன ஆகுது, கரெக்டா அந்தந்த கிளாஸோட மெம்பர்ஸே வந்து என்ன ஆகுது, கால் ஆகுது. ஓகேவா? இப்ப என்ன பண்றோம், அடுத்தது டிரைவ்ட் கிளாஸோட ரெஃபரன்ஸ் வந்து பண்றோம். அதுல இப்ப சி அவுட் இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா p points to derived class. இப்ப என்ன பண்றோம், அதே பாயிண்டர் வேரியபிள வச்சு பாயிண்டர் ஆம்பர்சன்ட் ஆப்ஜெக்ட் இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்ல derived கிளாஸ்க்கு, அதை கிரியேட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா பாயிண்டர் வேரியபிள் கொடுத்து இது பண்ணணும். அதுக்கு derived கிளாஸ் வந்து derive, அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் 2ன்னு வச்சுக்கலாமா, ஆப்ஜெக்ட் 2. ஓகேவா? இதனோட ரெஃபரன்ஸ் எதுல கொண்டு போய் போடுறோம் அப்படின்னா பேஸ் கிளாஸோட பாயிண்டர் வேரியபிள்ல கொண்டு போய் போடுறோம். அதுதான் வந்து p ஈக்குவல் டு ஆம்பர்சன்ட் ஆப்ஜெக்ட் 2. ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் கொண்டு போய் பேஸ் கிளாஸோட பாயிண்டர் வேரியபிள்ல போடணும். ஓகேவா? இப்ப அதை வச்சு நம்ம கால் பண்றோம். p யோட என்னது ஷோ மெத்தட். அடுத்தது டிஸ்பிளே மெத்தட். சரி, இப்ப கால் பண்ணி பார்ப்போமா? இதுல என்ன வருது, அந்த ஷோ மெத்தட் வந்து derived கிளாஸோட கால் ஆகுது. அதாவது கரெக்டா கால் ஆகுது. ஏன் கரெக்டா கால் ஆகுதுன்னு சொல்றோம், ஆப்ஜெக்ட் 2வோட ரெஃபரன்ஸை தூக்கி பேஸ் கிளாஸ் பாயிண்டர்ல போட்டிருக்கோம். அப்ப பேஸ் கிளாஸ் பாயிண்டர் எதை தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, ஆப்ஜெக்ட் 2வை தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆப்ஜெக்ட் 2ல தான் வந்து என்ன மெத்தட் இருக்கு, இந்த ஷோ மெத்தட்ல இருக்கிற derived கிளாஸ் ஷோ மெத்தட் வந்து இருக்குது. அது கரெக்டா கால் ஆகுது. பட் டிஸ்பிளே மெத்தட் எப்படி கால் ஆகுது, derived கிளாஸ் மெத்தட் தானே வரணும். பட் இதுல வரல. ஏன் வரலன்னா இதுக்கு வந்து நம்ம பேஸ் கிளாஸ்ல இருக்கிற மெத்தடுக்கு விர்ச்சுவல் அப்படிங்கிற கீவேர்டு கொடுக்கல. அதாவது அந்த விர்ச்சுவல் கொடுத்தாதான் என்ன எடுத்துக்கும் அப்படின்னா, அது வந்து விர்ச்சுவல் எந்த டைம்ல வந்து கால் ஆகணுமோ அந்த எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்றோமோ அது வந்து கரெக்டா கால் ஆகணும் அப்படிங்கறது அப்பதான் வந்து என்ன தெரியும்னா கம்பைலருக்கு தெரியும். அப்ப விர்ச்சுவல் அப்படிங்கறது அங்க கொடுக்கல அப்படின்னா நம்ம அது பாயிண்டர் வச்சு கால் பண்ணாலும் சரி, இல்ல வந்து ஆர்டினரி ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணாலும் சரி, அது எந்த ஆப்ஜெக்ட் வந்து வச்சு கால் பண்றோமோ அதனோட மெத்தட்ஸ் தான் வந்து என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? கரெக்டா? தட்ஸ் ஆல். இதுதான் வந்து என்னது சிம்பிள் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? புரியுதா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நீ கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2-3 தடவை இந்த வீடியோவை பார்த்து புரிஞ்சுக்கும். அதாவது விர்ச்சுவல் அப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி யூஸ்வலா வந்து விர்ச்சுவல்ங்கிற விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் எதுல இருக்கும் அப்படின்னா பேஸ் கிளாஸ்ல இருக்கும். அந்த பேஸ் கிளாஸ்ல இருக்கிற விர்ச்சுவல் ஃபங்க்ஷனை என்ன பண்ணணும் அப்படின்னா derived கிளாஸ்ல ஓவர் ரைட் பண்ணணும். ஓவர் ரைட் அப்படின்னா என்னது, ரீடிஃபைன். அதாவது ஏற்கனவே டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா derived கிளாஸ் வந்து ரீடிஃபைன் பண்றோம். மறுபடியும் வந்து ஒரு டெஃபினேஷன் வந்து கொடுக்குறோம். ஓகேவா? அதுதான் ரீடிஃபைன் சொல்றோம். அப்படி நம்ம இந்த ரீடிஃபைன் பண்ணனா கூட நம்ம வந்து என்னது ஆர்டினரி ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் கரஸ்பாண்டிங் மெத்தட்ஸ் வந்து கால் ஆயிடும். சப்போஸ் ரெஃபரன்ஸ் வச்சு பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த கிளாஸ்க்கு வந்து ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்றோம், பாயிண்டர் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றோமோ அதே கரஸ்பாண்டிங் கிளாஸ்க்கு தான் உண்டான மெத்தட்ஸ் தான் யூஸ்வலா கால் பண்ணணும். பட் அதை மாத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விர்ச்சுவல் அப்படிங்கிற கீவேர்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா எந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை வந்து அந்த பாயிண்டர் ஆப்ஜெக்ட் வந்து அசைன் பண்ணியிருக்கிறோமோ அந்த ஆப்ஜெக்டோட கரஸ்பாண்டிங் மெத்தடே வந்து கால் ஆகும். சரியா? இதுதான் வந்து விர்ச்சுவல் மெத்தட்.
புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணு. தேங்க்யூ.